ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனை கொடுக்க உங்கள் ஒருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தான்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மைகளே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. சொல்லுமா, ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஐயா, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்து கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. இரத்து கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஐயா, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீ. இயேசு அரசுக்குள் சேர்த்து குட்டி. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீ. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஐயா, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்லவரே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீ,
வாழ தேவையான வசதி தந்தீ, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீ, நாள தேவையான வசதி தந்தீ, கடுமையாக தினம் உழைக்க வைத்தீ, கடனை இல்லாமல் வாழ வைத்தீ, கடுமையாக தினம் உழைக்க வைத்தீ, கடனை இல்லாமல் வாழ நன்றி ஆண்டவரே, நன்றி தரப்படே, நன்மை செய்தீரே நல்லவரே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மைகளே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஆம், அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். கடந்த 6 மாதங்களும் தேவன் அப்படி நல்லவராகவும் நன்மை செய்கிறவர் மாத்திரமே நம்முடைய வாழ்விலே நடத்தி வந்தார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்பி வந்த யாரையும் கைவிடாத தேவன். இந்த 6 மாதம் நடத்தின தேவன் மீதமுள்ள நாட்களில் நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாக இருப்பதால் கலக்கமே எனக்கில்லை என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. மீண்டும் சொல்லுமா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. இன்னும் சொல்லமா, என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் குடியேற்றுவார். எதிராக வந்தால் ஆவியானவர் குடியேற்றுவார். ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓஹோ,
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடும் தெய்வமே, நான் நம்பிடும் தேவன் துருகா கலக்கமே எனக்கில்லை. நடத்துபவரே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் விசுவாசம் சொல்லுமா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்பிடுபவரே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. மீண்டும் நடத்துபவரே, என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோங்கள் செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க மேலோங்கள் செய்வார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பு கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்புபவரே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. விசுவாசோடு சொல்லுமா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நம்புபவரே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழி நடத்துபவரே, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்புபவரே,
இருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. நடத்துபவரே நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. அந்த தேவனை ஆராதிக்கும்படிக்கு அப்படி எழுந்து நிற்போமா? இருக்கிறவங்களை எழுந்து நின்று ஒரு சில மணித்துளிகள் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் நம்மை நடத்துபவர், நம்முடைய தலையை உயர செய்கிறவர். இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறவர். அன்றைக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகும். இஸ்ரவேல் ஜனங்களோட 40 வருடம் வனாந்திரத்திலே கூட வந்த தேவன், பாதையெல்லாம் கூட நிழலாக வந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இந்த 6 மாதம் அளவும் பத்திரமாய் சற்ற நிலையில் வைத்து பாதுகாத்து நடத்தினார். நம்மோடு இந்த ஓட்டத்தை தொடர்ந்த இந்த 2022ஆம் வருஷத்தின் ஓட்டத்தை தொடர்ந்த எத்தனையோ பேர் இந்த பாதி வருடத்துக்குள்ளாக கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் இந்த நாள் மட்டும் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் நடத்தி வருகிறாரே. நினைத்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை சற்று நேரம் ஆராதிப்போமாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுமா? கரம் பிடித்து நடத்துவார், மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. ஒரு போதும் கைவிடாதவரே, ஒரு போதும் ஒரு நாளும் விலகிறா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா. ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உன்னை நடத்துபவர் நீர் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இந்த 6 மாதவளவும் என்னையும் எங்களையும் சபையும் நடத்தினவர். இந்த மீதமுள்ள நாட்களிலும் நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காய் நன்றி. வார்த்தையை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம், வாக்குத்தத்தை நம்பி வந்திருக்கிறோம்.
வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மையுள்ளவர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவன். நீர் கைவிடாதவராய், விட்டு விலகிடாதவராய் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு அதிசயத்தை நாங்கள் காணும்படிக்கு நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர், இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் அதிசயங்களை கண்கள் பார்க்கும்படிக்கு நீர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக வந்திருக்க தேவ ஜனத்தை நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீரே இருந்து நடத்த வேண்டுமாய் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிபலியிலே தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாகவும் இந்த நாளின் செய்தியாகவும் தேவன் கொடுத்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனம். எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். Do better for you than at your beginning. சீர், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சீர் என்றால் வெகுமதி, பரிசு பொருட்கள். நம்முடைய தமிழக கலாச்சாரத்தின்படி பிள்ளைகளின் வாழ்வுக்காக, பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக கொடுக்கப்படுகிற வெகுமதி பொருட்கள். பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய சீர்கள் தான் எவை? 144 சங்கீதம் 15 வசனம் முதல் வாசிக்க கேட்போம். 144 சங்கீதம் 15 வசனம் முதல். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவன் கொடுக்கிற அந்த சீர் 12 வசனம் முதல். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரத்தீர்த்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்களுக்கு குமாரர்கள், எங்களுடைய குமாரத்திகள். கர்த்தர் கொடுக்கக்கூடிய சீர் நமக்கு பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள். அவர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல நல்ல ஒரு செழுமையாக கொழுமையாக இருப்பார்கள். நம்முடைய குமாரத்திகள் சித்திரங்களைப் போல, ஓவியங்களைப் போல மிக அழகாக விலையேறப்பட்ட கற்களைப் போல இருப்பார்கள். மேலும் எங்கள் களஞ்சியங்கள் களஞ்சியங்கள் நமக்கு உண்டாயிருக்கும். அந்த களஞ்சியத்தில் எல்லா வஸ்துக்களும் இருக்கும். நமக்கு கிராமங்கள் கிராமங்களாய் இருக்கும். அந்த கிராமங்களில் எல்லாம் ஆடுகளும் மாடுகளும் 10,000 பழுகி பலத்ததாய் இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற சீரை பாருங்கள். குமாரர்களை கொடுக்கிறார், குமாரத்திகளை கொடுக்கிறார். நல்ல செழுமையும் கொழுமையுமை கொடுக்கிறார். பிள்ளைகளை அழகுபடுத்துகிறார், பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். நமக்கு நல்ல களஞ்சியங்கள், தானியங்களை, வஸ்துக்கள் ஆண்டவர் தருகிறார். பலத்த ஆடுகளையும் எருதுகளையும் கொடுக்கிறார். நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய சபையிலேயோ, நம்முடைய தேசத்திலேயோ சத்துரு உட்புகுதல் இருக்காது. குடி ஓடி போகுதல் இருக்காது. கடன் வாங்கி கடனுக்கு பயந்து ஓடி போவதோ,
அல்லது பிள்ளைகள் ஏதாவது தாறுமாறான ஜீவியம் செய்ததினாலே அங்கே வாழ்வதற்கு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வேறு எங்காவது கண்காணாத இடத்துக்கு போவதோ குடி ஓடி போகுதலோ இருக்காது. தெருக்களிலே கூக்குரல் இருக்காது. தெருக்களில் மட்டுமல்ல, நம்முடைய வீடுகளிலும் சண்டைகள், சச்சரவுகள், தேவையற்ற வம்பு வார்த்தைகள் இருக்காது. இவைகளெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய சீர். இவைகளெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். தேவன் இத்தனை ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். மேலும் வாசிப்போம். எசேக்கியேல் 36:9 10. எசேக்கியேல் 36:9-10. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள், விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் நான் மனுஷர்களை வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், கட்டப்படும், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் மனுஷர்களை வர்த்திக்க பண்ணுவார், மிருகங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் பூர்வ நாட்கள் இருந்த நிலையிலே நான் உங்களை ஸ்தாபிப்பேன், பட்சத்தில் இருப்பேன், உங்கள் பக்கத்தில் இருப்பேன், உங்களுக்கு ஆதரவாய் அனுகூலமாய் உங்களுக்காக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் உங்களை கண்ணோக்குவேன், உங்கள் கண்ணும் கருத்துமாய் உங்களை நடத்துவேன், உங்களை உருவாக்குவேன், பண்படுத்துவேன், பக்குவப்படுத்துவேன், உங்களை பயன்படுத்துவேன். நீங்கள் விதைக்கப்படுவீர்கள், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களுக்கு கிராமங்கள் மட்டுமல்ல, பட்டணங்களும் இருக்கும். பட்டணங்களிலே உங்களை குடியேற்றுவேன். உங்கள் வாசஸ்தலங்களை பாழான ஸ்தலங்களாய் இருந்தாலும் அவைகளை நான் மறுபடியும் நான் என்ன செய்வேன்? திரும்ப கட்டுவேன். மனுஷரையும் மிருகங்களையும் பழுகி பெருகும்படி செய்வேன். முன்னிருந்த நிலைமையிலே, ஆதியில் இருந்த நிலைமையிலே உங்களை ஸ்தாபிப்பேன். இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட சீர்களை, நற்சீர்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:3. ஏசாயா 51:3. ஆறுதல் செய்வார், பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். வனாந்தரத்தை, வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையை சிங்கார வனமாக, ஏதேன் தோட்டத்தை போல பூத்து குலுங்குகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். அருமையான தேவ பிள்ளைகளை, பாழான ஸ்தலங்களை, வனாந்திரமான இடத்தை, அவாந்திரமான இடத்தை ஆண்டவர் தோட்டத்தை போல, ஏதேனை போல மாற்றி சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீதம், கிண்ணறம் இப்படியாய் அவர் ஸ்தலத்திலே ஆடலும் பாடலும் கீதமும் கிண்ணறமும் ஆண்டவர் ஆனந்த துதி ஒளியை கேட்கச் செய்வார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் நற்சீர். இதுவரைக்கு பாலாய் இருக்கலாம், இப்பொழுது ஆண்டவர் அதை பயிர் நிலமாய் மாற்றுவார். இதுவரைக்கு வனாந்தரமாய் இருக்கலாம், இப்பொழுது வயல்வெளியாய் மாற்றுவார். ஏதேனை போல மாற்றுவார், கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். உங்களுக்கு ஆறுதல் செய்வார், தேர்தல் செய்வார், உங்களை பண்படுத்துவார், பயன்படுத்துவார், வர்த்திக்க பண்ணுவார், குடியேற்றுவார், பட்டணங்களிலே குடியேற்றுவார், உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்களை கண்ணோக்குவார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருப்பார்கள். அவர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளை போல இருப்பார்கள். சகல வஸ்துகளும்
வீட்டில் இல்லாத பொருள் என்று இல்லாதபடிக்கு அருமையும் இனிமையுமான பொருட்களாலே கர்த்தருடைய வீட்டை நிரப்பி வைப்பார். வீட்டிலே அப்பமும் தானியமும் நிறைந்திருக்கும். களஞ்சியங்கள் சகல வஸ்துகளும் கொடுக்கும். எருதுகளும் ஆடுகளும் நிறைந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய வாகன வசதிகளையும் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதமான பொருட்களையும் ஆண்டவர் கொடுப்பார். சத்துருவோ பிசாசோ அல்லது கடன்காரனோ ஆமினாவோ வேறு எந்த ஒரு காரியமோ தீய எந்த காரியமோ உங்களுடைய வீட்டிலே ஒரு நாளும் உள்ளே புகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுடைய வீடுகளிலே சண்டை சச்சரவு இருக்காது. உங்கள் வீடுகளிலே கூக்குரல் இருக்காது. வீதிகளிலும் கூக்குரல் இருக்காது. துஷ்டன் உன் வழியாய் வருவதே இல்லை. இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட செல்வங்களை, இப்படிப்பட்ட கிருபைகளை இதைத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். தேவன் உண்டாக்குற இந்த சீர் அது நற்சீர். ஆமென். இவைகளையெல்லாம் தேவன் எதற்காக கொடுக்கிறார் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து கொள்ள. அந்த 36:11 கடைசி வார்த்தை சொல்கிறது, உங்கள் முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், இந்த ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று சொல்லி இந்த தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களுக்கு ஆண்டவர் சீர்களை கொடுக்கிறார், நற்சீர்களை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஏலியின் குமாரர்கள் கர்த்தரை அறியவில்லை. சிறு பையனாய் இருந்த சாமுவேலும் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் அறிவுள்ள மனுஷனுக்குத்தான் நற்சீர் நீடித்து இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேசத்தின் பாவத்து நிமித்தம் அதின் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதின் நற்சீர் நீடித்திருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் நற்சீர் உண்டாக்குகிறார். ஆனால் அந்த நற்சீர் நீடித்திருக்க வேண்டும் என்றால், அந்த நற்சீர் உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் புத்தி உள்ள மனுஷனாய் அறிவுள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும். எது அறிவு? எது அறிவு? நீதிமொழி 17:9 சொல்கிறது. நீதிமொழி 17:9 பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. அருமையானவர்களை 9:10 வாசிங்க. நீதிமொழி 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த பரிசுத்த தேவனை அறிந்து கொள்வதே நமக்கு அறிவு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். யோவான் 17:3. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே அறிவு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவரை உடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் யாருக்கு சீரை கொடுக்கிறார்? யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? சங்கீதம் 144:15 மறுபடியும் வாசிப்போம். 144:15. இவ்விதமான பாக்கியம் உள்ளது. அருமையான தேவ பிள்ளையே, யாருக்கு இந்த நற்சீர்? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு. யாருக்கு இந்த சீர்? கர்த்தரை அறிந்து கொள்கிறவர்களுக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சீரை கொடுக்கிறார், நற்சீர் உண்டாக செய்கிறார். அந்த நற்சீரை நீடித்திருக்கவும் நிலைத்திருக்கவும் செய்கிறார். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளுங்கள்.
இவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுங்கள். பிலிப்பியர் 3:8. தேவனை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவார். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீராய் இருக்கும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முந்தி நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது. ஆமென். முந்தின ரசத்தை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்தார். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதா இருந்தது. காரணம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 2:5. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ whatever he says to you, do it. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதின்படி செய்யுங்க, அதின்படி செய்யுங்க. கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்கள், வேதத்தின்படி செய்யுங்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பச்சை தண்ணீர், அதுவும் கால் கழுவுவதற்காக வைத்திருந்த தண்ணீர், ஜாடியிலே கச்சாடியிலே வாசலிலே வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர். சிலருடைய வீடுகளிலே பாத்ரூம்ல பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை கையை நகத்தை வச்சு சுரண்டிங்கன்னா பட்டை பட்டையா வரும். அந்த பக்கெட்டை தூக்கி பின்பக்கம் பார்த்தீங்க, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த பக்கெட்டை என்னைக்கும் கழுவுறதோ அதை சுத்தம் பண்ணுறதோ நிறைய வீடுகளில் கிடையாது. அப்படி இருக்கும். சில இடத்துல பார்த்தா சில தொட்டிகள்லாம் பாசம் பிடிச்சி போயிருக்கும், பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். இந்த தொட்டி எப்படிப்பட்ட தொட்டியோ, இந்த கச்சாடி கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். இன்னைக்கு நான் வச்சிருக்க மாதிரி நம்ம அக்குவா தண்ணீரோ அல்லது அயனைஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த அந்த சுத்தமான தண்ணீரா தெரியாது. எப்படிப்பட்ட தண்ணீர் என்று தெரியாது. கால் கழுவுறதுக்கு எங்க இருந்தாவது எந்த தண்ணீரையாவது பிடிச்சி வச்சிருப்பாங்க. அது வாசல்ல, வீதியில, வெளியில காலை கழுவிட்டு உள்ள வைக்க வச்சிருந்த தண்ணீர். அந்த தண்ணீரை எடுத்து யாராவது குடிக்க கூட மாட்டாங்க. சிலர் பார்த்துட்டு கால் கழுவுறது கூட யோசிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தார்? ருசியுள்ள ரசமாய் மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைய, தேவனுடைய வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையின்படி செய். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, வேதத்தின்படி நீங்களும் நானும் நடக்கும் போது, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அப்படியே கீழ்ப்படியும் போது, பச்சை தண்ணீரை ஆண்டவர் ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினது போல உடைய வாழ்க்கையின் முந்தின ரசத்தை பார்க்கிலும், முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆசீர்வாதம், இந்த பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதா இருக்கும். செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை அதிக ருசியுள்ளதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்.
முன்னிலைமையை பார்க்கினும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமை என்ன? 1 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். அவனுக்கு 7 குமாரரும் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள் 3000 ஒட்டங்கள் 500 ஏர்மாடுகள் 500 கழுதைகள் மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கிழக்கத்தி புத்திரர்கள், கீழ் தேசத்து புத்திரர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவனாயிருந்தான். 7000 ஆடுகள் 3000 ஒட்டகங்கள் 500 ஏர்மாடுகள் 500 கழுதைகள், திரளான மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடை வேலைக்காரர்கள். அந்த தேசத்துல அந்த கிழக்கத்தி புத்திரை, கிழக்கு கீழ்திசை நாடுகள் எத்தனை நாடுகள் இருந்தோ அத்தனை நாடுகளிலும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இதுதான் யோபுவின் முன்னிலைமை. ஆனால் அவனுடைய பின்னிலைமையை பாருங்கள். 42 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும் 6000 ஒட்டகங்களும் ஏர்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அது மட்டுமல்ல, அவனை பார்க்க வந்தவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு தங்க காசை அவனுக்கு கொடுத்தார்கள். ஆளாளுக்கு ஒரு பொன் ஆபரணங்களை, நகைகளை அவனுக்கு கொடுத்தார்கள். அவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் உலக பேரழகிகள் வேறு யாரும் இருக்கவில்லை. அப்படியான அழகிகளை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளைகளையும் கொடுத்தார். 13 வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 15 வசனம். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவே இல்லை. 140 வருஷம் உயிரோடு இருந்தான். 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். நெடுநாளாய் இருந்தான். பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் யோபுவுக்கு கொடுத்தார். அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 128 சங்கீதம் 1-2 வசனங்களிலே அந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், தேசத்தில் உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். உன் மனைவி உன் வீட்டோரில் இருக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தது. அது மட்டுமல்ல, அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். யோபு கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றை இழந்த போதிலும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களினாலே வேதனைப்பட்டிருக்கும் போதிலும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்தான், ஆண்டவரை துதித்தான். அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக அதிகாலையிலே எழுந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நடத்தினான். தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். வாசிக்கிறோம் 1 அதிகாரத்திலே, அவர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று நினைத்து அவர்களை ஒவ்வொருவரையும் அழைத்து அவன் என்ன செய்வான்? 5 வசனம். காலையிலே அவரை பரிசுத்தப்படுத்தினான். அவர்களை அழைத்து அனுப்பினான், பரிசுத்தப்படுத்தினான். அதிகாலமே எழுந்தான், ஒவ்வொருவருக்காக சர்வாங்க சகலபலியை செலுத்தினான். கர்த்தருக்கு பயந்தான்.
கர்த்தருக்கு பலி செலுத்தினான், பரிசுத்தப்படுத்தினான். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே உருவாக்குவதிலே அவன் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கும்படிக்கு அப்படியாய் செய்தான். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அவ்வளவு உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரத்தின் மத்தியிலும் யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபித்தான். தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றினார். மகனே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறும், சீர்வாழ்வு மலரும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னானே 13:15. அதே போல தேவன் பேரிலே நம்பிக்கையா இருங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்போம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போம். மூன்றாவது, ஆண்டவரிடத்திலே பயப்படுவோம். நான்காவது, துதி ஸ்தோத்திரம் செய்வோம். அவன் ஜெபித்தான், ஸ்தோத்தரித்தான், பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். ஐந்தாவதாக, ஆண்டவருடைய மேலே நம்பிக்கையாயிருந்தான். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாயிருக்கும். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பேன். அதே நேரத்திலே அருமையான மகனே, இந்த ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில இடம் இல்லை என்றால், இந்த ஆண்டவரை விட்டு தூரமாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இல்லாத இடமாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமனே இருந்தால் உங்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறும். மத்தேயு 12:45 எச்சரிக்கிறது. முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாறிவிடும். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடாதிருங்கள். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வாழ்க்கை வெறுமனே வைத்திராதிருங்கள். கர்த்தருடைய வல்லமையாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய ரட்சிப்பினாலும் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் சீர் கொடுப்பார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீராயிருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒரு சில நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சிறைவாழ்வு மறைய, சீர்வாழ்வு மலர, சீயோனின் மகிமை திரும்ப, ஆடலும் பாடலும் கீதமும் கிண்ணறமும் துதியும் ஸ்தோத்திரமும் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் இருக்க, நம்முடைய பிள்ளைகள் பலத்தவர்களாய் இருக்க, நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்ந்த விருட்ச கன்றுகளை போல, நம்முடைய குமாரத்திகள் அரண்மனையிலே சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல, ஒலிவமர கன்றுகளை போல உங்கள் வீட்டிலேயே உங்கள் பந்தியை சுற்றிலும் உங்களோடு கூட இருக்க, உங்களோட மனைவியோடு பின்னி பிணைந்த ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை நடத்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள் அவர்களை போதித்து நடத்துகிற ஒரு மனுஷனாய் நீங்கள் காணப்படும் போது, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது, மகனே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே நீ செய்வாய் என்றால், வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல, அவாந்திரம் கர்த்தரின் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம்
பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை நீங்கள் பெற வேண்டும் என்றால், இவ்விதமான சீரை நீங்கள் பெற வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாக, கர்த்தரை தெய்வமாய் கொண்டால் மகனே நீ நடுவழியில நின்று போக மாட்டாய். உன் வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்காது. என்ன செய்கிறது ஏது சேர்ந்து தெரியாதபடிக்கு, திக்கு தெரியாதபடிக்கு, திசை தெரியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்க மாட்டாய். இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் நற்சீர் உண்டாக செய்வார். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முந்தின சீரை பார்க்கும் நற்சீராய், முந்தின ரசத்தை பார்க்கிலும் அதிக ருசியுள்ள ரசமாய், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் அமைய ஊழியக்காரன் நான் இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பெரிய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்வு கட்டப்படட்டும், வேண்டிய கிருபைகள் நன்மைகள் கிடைக்கட்டும், இவருடைய களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பட்டும், இவருடைய வீடுகளிலே சத்துரு உட்புகுதலோ குடி ஓடி போகுதோ இராதபடிக்கு பிள்ளைகளை நன்மையும் ஆண்டவரே கிருபையும் ஆண்டவரே இவர் வாழ்நாளெல்லாம் தொடரும்படி செய். ஊழியக்கான நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், கர்த்தருக்குள் செழித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.